Hi, I'm Dr. Kavita, MD Acupuncturist. இன்னைக்கு நான் பேச போறது வந்து கஃப் அண்ட் கோல்டுக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க இல்லைன்னா சின்ன குழந்தைகள் இல்லைன்னா நாம செல்ஃபாவோ நமக்கு வந்து கண்டினியூஸ் அந்த கஃப் வந்தாலோ இல்லை கோல்டு வரும்போ அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளமோ அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது இம்மீடியட்டாகவே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டைம் ஓடி போய் மெடிசன் எடுக்கிறதோட இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணால் மெடிசின் இல்லாமவே நமக்கு வந்து அந்த கண்டிஷன் சம்டைம் நைட்லலாம் நமக்கு கண்டினியூஸ் கஃப் வரும், நம்மளால அதை ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த ஒரு இமீடியட் ரிசல்ட் கிடைக்கும். நான் காட்ட போகிறது ஃபர்ஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் நம்மளோட இந்த தொண்டை குழி இருக்கு இல்லையா, இந்த குழியோட அந்த குழியில் ஆழமாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து மூச்சு முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த போனோடு சேர்ந்து அந்த டிப்ரெஷனுக்கும் அந்த போனுக்கும் மிடில். ஸோ இந்த பாயிண்ட் இது நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நம்ம சின்ன குழந்தைக்கு தான் இது நாம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அவங்கக்கிட்ட ப்ரீத் எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி கூட 1 மினிட்லேருந்து 3 மினிட் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணலாம். செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் அதே மாதிரி நம்மள இது கிளாவிக்கல் போன்னு சொல்கிற அந்த காலர் போன் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 ஃபிங்கரை இப்படி யூஸ் பண்ணி தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி அதுக்கு கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரீத் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இப்போ தேர்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து நம்ம கையில் நம்ம கட்டை விரலுக்கு அப்படியே கீழே வந்தால் இங்கே ஒரு டிப்ரெஷன் தெரியும். இதுதான் தேர்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இது லென்ஸ் சேனல் 9ன்னு சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இது நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணலாம். 1 மினிட்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கையிலையும் 2 கையிலையும் நீங்கள் மாறி மாறி கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையுமே LU9 தான் பாயிண்ட். ஸோ லென்ஸ் சேனலை ஆக்டிவேட் பண்ணது தான் இந்த பாயிண்ட். இப்போ நான் காட்டினா ஃபர்ஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இந்த தொண்டைக்குழியில் இருக்குது. அது கீழே இந்த கிளாவிக்கல் போனுக்கு கீழே செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் நான் சொன்னேன். தேர்டு வந்து கையில் சொன்னேன். இந்த 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் ஒரே டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் பாயிண்ட் கூட நீங்கள் ஒரே டைம் அட் எ டைம் ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு கஃப் வரும்போது கூட இதில் ஏதாவது ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அக்யூப்ரெஷரோடு சேர்ந்து நம்ம வீட்டில் பண்ண முடிஞ்ச ஒரு ஹோம் ரெமடி நான் சொல்கிறேன். பச்சை மஞ்சள் இல்லைன்னா மஞ்சத்தூள், ஒரிஜினலான மஞ்சத்தூள். இது வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் மஞ்சத்தூள்னு எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் வந்து அந்தளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் வந்து நம்ம ஒரு கொதிக்க தண்ணியில் போட்டு அந்த தண்ணி வந்து டீ குடிக்க மாதிரியே 2 டைம் குடிக்கலாம். சுத்தமான பால் இருந்தால், நான் பால் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் சுத்தமான பசுவின் பால் நமக்கு கிடைச்சுன்னா அந்த பாலில் போட்டு கூட இது நம்ம ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த கஃப்பை வந்து பர்மனெண்ட்டாகவே இந்த அக்யூப்ரெஷரோடு சேர்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லென்ஸ் சேனல் நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப